வெல்கம் டு ஹிந்தி கற்போம் யூடியூப் சேனல். இதில் ஃபர்ஸ்ட் ஹிந்தி வவல்ஸ் பார்ப்போம். ஹிந்தி வவல்ஸ் நம்ம எப்படி போகிறோம்னா ஹிந்தி வவல்ஸ்லேருந்து ரீட் பண்ணுற லெட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு நம்ம வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிந்தி லெட்டர்ஸை ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வவல்ஸ் அண்ட் தமிழில் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதில் அரவுண்டு 13 லெட்டர்ஸ் வரும். நம்ம உயிரெழுத்துக்கள் தமிழில் 12 லெட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஹேங்கிங் லெட்டர்ஸாக இருக்கும். தமிழில் இருக்க மாதிரி நம்ம கீழே இருக்க லைனில் எழுத மாட்டோம், மேலே இருக்க தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எல்லா லெட்டர்ஸும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 3 மாதிரி போட்டு சென்டர்லேருந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ எல்லாமே மேலே இருக்க லைட்டோட அட்டாச் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் இதுதான் ஆ. ஆ அப்படிங்கிறது என்னன்னா, ஆவை அப்படியே போட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்னா அது ஆ. ஈ எப்படி போட போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு குட்டி லைன் போட்டு எஸ் மாதிரி போட்டோம்னா அது ஈ. ஈயும் அதே மாதிரி போட்டு மேலே போட்டோம்னா ஒரு சி மாதிரி போடணும், அது ஈ. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஊ. ஊங்கிறதும் 3 மாதிரி போட்டு மேலே ஒரு லைன் போட்டோம்னா அது ஊ. அந்த ஊவை அப்படியே போட்டுட்டு ஒரு நடுவுலேருந்து ஒரு வளைவு போட்டோம் அப்படின்னா அது ஊ. இதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்? ஏ, அது கிடையாது, அதுக்கு பதிலாக ரூ, புது லெட்டர். அதை ஜஸ்ட் 2 லைன் போட்டு எஸ் மாதிரி போடணும். இதை ரூன்னு சொல்லலாம், ரீன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏ வரும். இங்கே ஏ ஏ அப்படின்னு 2 லெட்டர் கிடையாது, அதுக்கு பதிலாக ஏன்னு ஒரே லெட்டர் தான். ஏக்கு அப்புறம் ஐக்கு ஏவை போடுற மாதிரி போட்டு மேலே ஒரு லைன் போட்டோன்னா அது ஐ. அதுக்கப்புறம் ஓ. ஓ அப்படிங்கிறது ஆ எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டு ஆ போட்டு மேலே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது ஓ. இங்கே ஓ ஓன்னு 2 லெட்டர் கிடையாது, ஒரே லெட்டர் தான். அதுக்கப்புறம் அவ். அவ் அப்படிங்கிறது ஓ போட்டுட்டு இன்னொரு லைன் எக்ஸ்ட்ராவாக மேலே போட்டோம் அப்படின்னா அது அவ். இது வரையும் பார்த்தது எல்லாமே உயிரெழுத்துக்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அக்குன்னு சொல்கிற ஆயுத எழுத்து இருக்கும்ல, அதே மாதிரி அப்படின்னு ஹிந்தியில் ஒன்று இருக்குது. இன்னொன்று அஹ அப்படின்னு இருக்குது. அதுக்கு அம்முக்கு மேலே டாட் வைக்கணும், அஹாக்கு சைடில் 2 டாட் வைக்கணும். ஓகேவா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரூ இல்லைன்னா ரீன்னு சொல்லலாம். ஏ, ஐ, ஓ, அவ், அஹ. இதில் அஹ அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஆயுத எழுத்து மாதிரி சொல்கிறோம்ல, அக்கு, அந்த மாதிரி இது 2. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் உயிரெழுத்துக்கள், நம்ம சொன்ன உயிரெழுத்துக்கள். Thank you for watching. Subscribe for more videos.